டே 31 கிட்டன் அப்டேட்ஸ் தான். சில பேர் நினைக்கலாம் என்னடா கேட்ஸை வச்சு இவள் பைத்தியக்கார மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் வந்து இது எல்லாமே அவங்களோட வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் எப்படி க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறத எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது இல்லை நான் சேடாக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேயே நான் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி பர்சன் தான் நானும். ஸோ அதனால தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே போடுறேன். அண்ட் கிட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அண்ட் ஆக்டிவாகவும் இருக்கிறாங்க. எல்லாருமே விளாண்டுட்டு அவங்க பாக்ஸில் அவங்களே போய் தூங்கிடுவாங்க. ஒரே ஒரு கிட்டன் மட்டும் தான் வெளியில் வராமல் இருக்குது. மீதி எல்லா கிட்டன்ஸுமே வெளியில் வந்துட்டு அவங்களே உள்ளே போயிடுவாங்க. ஆட்டம் செம்மையான ஆட்டம் போடுவானுங்க. இடையில நம்ம தூக்கி போட்டால் கூட அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க மாட்டானுங்க. அவனுங்களுக்கு எப்போ போகணுன்னு நினச்சிக்கிறாங்களோ அப்போ தான் வில்லுக்குள்ளே போய் விளாண்டுட்டு உள்ளே போய் தூங்குற மாதிரி அது அவங்க வீடு மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்குமே மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. மோட்டர்னால் அந்த புர்புர் சவுண்டு வரும் நமக்கு பூனைங்களுக்கு தடவி கொடுக்கும்போது அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 65 நாள் கிட்டன்ஸ் எப்படியே க்ரோத் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. நிறைய பேர் அடாப்ஷனுக்கு கேட்குறீங்க. அடாப்ஷனுக்கு நம்ம கொடுக்குறதுல சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்ன சேல்ஸ் பண்ண போகிறோங்கிறது 65 நாளுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன். அது வரையுமே என் கிட்டன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்க நல்லா சாப்பிட்ணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் அதுக்கு அவங்க ட்ரெயின் ஆகலை. மோஸ்ட்லி எல்லாரும் கேட்குறது என்ன ஃபுட் போடுறீங்க அப்படின்னா மியோவில் கிட்டன் ஃபுட் போடுறோம். இது வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்கும் நிறையவே. அதனால ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல்